Hello all, welcome to Tamil Tech Zone. ஸோ நம்ம போன வீடியோவில் எக்ஸலில் இருக்க ஃபில் அண்ட் சீரீஸ் அப்படின்ற ஆப்ஷன் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதில் மிஸ் அவுட் ஆன 3 ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ் ஃபில், ரெண்டாவது வந்து ஃபில் அக்ராஸ் ஷீட்ஸ், மூணாவது வந்து ஜஸ்டிஃபை ஃபில். இந்த மூணும் நான் ஏன் அந்த வீடியோவில் கவர் பண்ணலைன்னா இது வந்து நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும், ப்ளஸ் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ அதனால் இதை தனியாக ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறோன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிக்குவயர்மெண்ட். ஓகேவா, நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸோட இமெயில் அட்ரஸ் இருக்குது. அதுலேருந்து அவங்க ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் நம்ம பிரித்து தனித்தனியாக எடுக்கணும். இது நம்ம எப்படி எடுக்கலாம்னா மேனுவலாக டைப் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து பி, செகண்ட் வந்து வேல்முருகன், இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு என்ட்ரிக்கும் டைப் பண்ணலாம். இதுவே உங்ககிட்ட ஒரு 100 எம்ப்ளாயியோ இல்லை 200 எம்ப்ளாயியோ இருந்தாங்கன்னா இது பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ அதனால எக்ஸலில் இருக்க ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வந்து நான் தனியாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நேம் வந்து பி, செகண்ட் நேம் வந்து வேல்முருகன் டைப் பண்ணிடுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு அடுத்த செல்லில் வச்சுட்டு ஃபில்லில் போயிட்டு நான் ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தேன்னா என்ன ஆகுனா இந்த நேம் எல்லாமே ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எனக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து வச்சுட்டு ஃபில்லில் ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தனா செகண்ட் நேம் வந்து எனக்கு ஃபில் ஆகி வந்துடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நேம் வந்து வெறும் லெட்டர் தான் இருக்குது, இங்கே ஃபர்ஸ்ட் நேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்து இருக்கிற ஆப்ஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுக்கு 2 செல் வந்து நம்ம என்டர் பண்ணிடணும். விகாஸ் என்டர் பண்ணிட்டேன், செகண்ட் நேம் வந்து பிரகாஷ்னு என்டர் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்லையுமே வந்து எக்ஸல் வந்து ஒரு சாம்பிளாக எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் நார்மலாக இருந்தால் வெறும் இனிஷியல் மட்டும் போடும், இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகிருந்தால் எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி போடும். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு ஃபில்லில் போயிட்டு ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அதே சீக்வன்ஸில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்துருச்சு. ஸோ இது என்னென்னா 2 எக்ஸாம்பிள் கொடுத்ததால எக்ஸலால் 2 விஷயத்தை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஒன்று, நேம் எக்ஸ்பேண்ட் ஆகிருந்தால் எக்ஸ்பேண்ட் பண்ணி பிரிக்கணும், எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருந்தால் எக்ஸ்பேண்ட் ஆகாமையே அதே ஃபார்மேட்டில் பிரிக்கணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்துன்னா இதே வந்து நம்ம நம்பர்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி இருக்குது, அதுலேருந்து டிபார்ட்மெண்ட் கோட் மட்டும் நான் தனியாக வந்து பிரித்து எடுக்கணும். ஸோ இதில் லாஜிக் என்னென்னா, ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் இந்த நம்பரை சேர்த்தா மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் கோட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ இப்போ அதை மட்டும் நான் தனியாக பிரித்து எடுக்கணும். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் 11 என்டர் பண்ணிடுவேன். ஓகேவா, ஏன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 11. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 2, 4. ஸோ இது 2 என்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபில்லில் போயிட்டு ஃப்ளாஷ் ஃபில் கொடுத்தேன்னா இதே சீக்வன்ஸில் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து டைப் ஆகிடும். ஸோ இதுக்கே வந்து இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணுறதுக்கு. அது என்னென்னா உங்கள் கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் கீயும் லெட்டர் இ இது 2த்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேம் ஆக்டிவிட்டி நடக்கும். பட் என்னென்னா நீங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே யூஸ் பண்ண தேவையில்ல, கீபோர்ட் ஷார்ட்கட்லேயே இதை வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் ஃப்ளாஷ் ஃபில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபில் அக்ராஸ் ஷீட்ஸ். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது இது ஒரு எக்ஸாம்பிள். என்கிட்ட வந்து ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா, நேம், லொக்கேஷன், டிகிரி, பாஸ் அவுட், இமெயில் அண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இதே டேபிள் வந்து எனக்கு இன்னும் வந்து ஒரு 3 ஷீட்டுக்கு தேவைப்படுது, ஆர் மேபி 4 ஷீட்டுக்கு தேவைப்படுதுன்னா நான் மேனுவலாக ஒன்று காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபில் அக்ராஸ் ஷீட் எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா தான் வந்து எனக்கு அந்த மற்ற ஷீட் எல்லாத்துக்கும் வேணும். ஸோ இந்த டேட்டாவை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுவேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுவேன்னா கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஷீட்டாக போயிட்டு கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணனா இந்த எல்லா ஷீட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபில்லில் போயிட்டு அக்ராஸ் ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் எப்போவுமே ஆல்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எல்லா ஷீட்லேயுமே உங்களுக்கு அந்த டேட்டா ஃப்ளோ ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு தடவையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எத்தனை ஷீட்டுக்கு வேணால் பண்ணலாம். 100 ஷீட் வச்சுருந்தீங்கன்னா 100 ஷீட்டுக்கும் இதே லாஜிக் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபில் அக்ராஸ் ஷீட். நம்ம மூணாவது பார்க்க போகிறது என்னென்னா ஜஸ்டிஃபை அப்படின்ற ஆப்ஷன்ற வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து டேட்டா. ஓகேவா, ஸோ ஒரு பெரிய பேராகிராஃபை நான் காப்பி பண்ணி எக்ஸலில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரே செல்லில் தான் பேஸ்ட் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் போகுதுன்னா ரைட் சைடில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணால்
இவ்வளோ தூரம் அது உங்களுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ அந்த ஜஸ்டிஃபைன்ற ஆப்ஷன் என்னென்னா, இதை வந்து என்னால் ஒரு 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 பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே என்னால் அடைக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலம் ஜி வரைக்கும் வேணும், ரோ 5 வரைக்கும் வேணும்னா அந்த ரேஞ்சை வந்து நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுவேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லில் போயிட்டு ஜஸ்டிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் இந்த கண்டென்ட் வந்து பேஸ்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 4 ரோ வேணாம், 2 ரோலையே முடிஞ்சிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ 2 ரோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். மேபி கொஞ்சம் லாங்கராக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லில் போயிட்டு ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த 2 ரோவில் மட்டும் வரா மாதிரி உங்களுக்கு அந்த டேட்டா வந்து ஃபில் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.